இப்போ நம்ம ஷோவுக்கு சத்குரு டிராவல்ஸ் ஃபவுண்டர் மிஸ்டர் ரமேஷ் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். 12 வருடமாக இந்த புனித பணியை அவர் செய்து கொண்டு வருகிறார். அதுலேயும் குறிப்பாக எல்லா ஏஜ் குரூப் ஆஃப் பீப்புளையும் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அழைச்சிட்டு போயிட்டு வராரு. சமீபத்தில் எங்களுடைய சேனல் குழு மெம்பர்ஸும் இதில் இணைந்து போயிட்டு வந்தாங்க. நம்ம நேயர்களுக்காகவே நிறைய காணொலி காட்சிகள் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த பேட்டியின் நடுவிலேயே நீங்கள் அந்த காணொலி காட்சிகளையும் பார்ப்பீங்க. இப்போ ஷீரடி டிராவல் எந்த அளவுக்கு நம்ம மிக சரியாக திட்டமிட்டு போயிட்டு வரலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் திரு ரமேஷ் அவர்கள் சொல்ல நம்ம கேட்போம். அதே போல இந்த பதிவுல நிறைய ஆன்மீக தகவல்கள் எல்லாம் நமக்கு சொல்றதா இருக்காரு. அவர் வெறும் ஒரு யாத்திரை மட்டும் இல்ல, பல புனித யாத்திரைகள் சென்று வந்த அந்த அனுபவங்கள் எல்லாத்தையுமே இப்ப நம்ம கேட்க போறோம். யாருக்காச்சும் இந்த டிராவல்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே தெரியுற நம்பருக்கு கான்டாக்டும் நீங்க பண்ணலாம். இப்ப நம்ம ரமேஷ் சாரோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கேட்போம். சார், இப்போ நீங்க இந்த யாத்திரை மாதிரி நீங்க எந்தெந்த ஊர்களுக்கு கூப்பிட்டுட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்கீங்க? சார் வணக்கம். என்னுடைய பேர் ரமேஷ் ஃப்ரம் சத்குரு யாத்ரா. 2012 இந்த சத்குரு யாத்ரா ரன் ஆகிட்டு இருக்கு. முதல்ல ஆஸ் ஏ சாய் டிவோட்டியாக தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த யாத்ராக்குள்ளே பாபா என்னை இழுத்தார். ஏன்னா அவருடைய அருமை பெருமைகள் எல்லாம் முதல்ல நான் புரிஞ்சுக்கினேன். சாய் டிவோட்டிஸ் இது எல்லாருமே அதை உணரணுன்ற ஒரு நோக்கத்தோடு தான் நம்ம முதல்ல இந்த சத்குரு யாத்ரா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண காரணமும் அதனால தான். நிறைய பேர் ஷீரடிக்கு போவாங்க. ஸோ நாம முதல்ல உணர்ந்த விஷயத்த ஷீரடி தர்சனத்தில் நிறைய மிராக்கல்ஸை பக்தர்களுக்கு உணர வைக்கணுன்ற ஒரு நோக்கத்தோடு தான் நம்ம முதல்ல ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஷீரடியை தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபோக்கஸ் பண்ணி அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுலேருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு சார். இப்போ நீங்கள் எத்தனை முறை ஷீரடி போயிட்டு வந்திருப்பீங்க? இது வரைக்கும் கவுண்ட்லெஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா நான் ஒரு ட்ரிப்பையும் நான் கவுண்ட் பண்ணுறது கிடையாது. காரணம் என்னென்னா முழுக்க முழுக்க வித் பிளெஸிங் ஆஃப் சாய்பாபா, அதாவது அவருடைய ஆசீர்வாதத்தாலே இது ஏற்படுது. ஸோ இது நான் எத்தனை முறை போயிருக்கேன்னு எனக்கே தெரியாது. ஒரு மாதத்திற்கு மினிமம் இப்போ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 3 முறை அல்லது 4 முறை போயிட்டு இருக்கோம். அதேங்கப்பா, ஒரு மாசத்துக்கே 4 முறை ஷீரடி ஒரு மனிதர் போயிட்டு வர்றாரு, அதுவும் 12 வருடங்களாக. அது எவ்வளவு பெரிய பாக்கியம். அப்போ கிட்டத்தட்ட சாய்பாபாவின் நிறைய தூதர்கள் அவருக்கு இருப்பாங்க. அதுல இவரும் ஒரு தூதராகவே நாங்க கருதுறோம். இப்போ ஒரு ட்ரெயின் டிராவலா நீங்க பிளான் பண்ணி நிறைய தடவை அழைச்சிட்டு போறீங்க. இப்போ ட்ரெயின் டிராவல்ல வயதானவர்கள்லாம் அவங்களால இயல்பா பங்கு கொள்ள முடியுதா? அதாவது 70 வயதுக்கு மேற்பட்டவர்களால பங்கு கொள்ள முடியுதா? ஆக்சுவலி நம்ம யாத்திரையில அவங்க கலந்துக்கும் போதே அவங்க முதல்ல ஏஜை மறந்துடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வயதை அவங்க மறந்துடுறாங்க. காரணம் என்ன, நம்ம சென்னையிலே அவங்கள அண்டர்டேக் பண்றோம். அண்டர்டேக் பண்ணும்போது அவங்களுக்கும் எங்களுக்குள்ளான ரிலேஷன்ஷிப் பாத்தீங்கன்னா அந்த ட்ரெயின் டிராவல்லே அவங்ககிட்ட பேச ஆரம்பிப்போம். நான் பேச ஆரம்பிக்கும் பொழுதே ஸோ வயதானவங்களுக்கு ஒரு 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 சின்ன எதிர்பார்ப்பு இருக்கும். கேர் பண்ண மாட்டாங்களா, நம்மளை யாராவது கேர் பண்ண மாட்டாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான் அவங்க வருவாங்க. ஸோ அப்படி வரும்பொழுதே நாங்கள் கேர் பண்ணுறதை பார்த்தே என்ன பண்ணுவாங்க, எங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியாக நல்லா மூவ் பண்ணிடுவாங்க. இன்னும் நாங்கள் சொல்கிறத விட அவங்க 100% எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அவங்கள ஆரம்பம் முதல் இறுதி வரை என்கேஜ் பண்ணி கூட்டு போறதுன்னு ஒண்ணு இருக்கு. நீங்க அந்த ட்ரெயின்லயே செய்யக்கூடிய ஹாரதி அதை பத்தி சொல்லுங்க. பாபாவுடைய ஹாரதி பாத்தீங்கன்னா 5 வேளை ஹாரதிகள் நடக்கும். நீங்க உதாரணத்துக்கு எந்த பாபா டெம்பிளுக்கு போனாலும் அங்க நீங்க இந்த ஹாரதிக்கு ப்ரிஃபரன்ஸ் அவங்க கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி நம்மளுடைய யாத்திரையிலையும் பாத்தீங்கன்னா இந்த ஹாரதியை ஃபோக்கஸ் பண்ற காரணம் என்னன்னா, பிளாங்கா வருவாங்க. ஷிரடிக்கு வரவங்க நிறைய பேருக்கு நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம எங்க போக போறோம்ன்ற ஒரு பிளாங்கோட தான் வருவாங்க. பட் ப்ரோக்ராம் ஷெட்யூல் நம்ம அமைச்சிருந்தாலும் டீட்டெயிலா அவங்களுக்கு பிரீஃபா அனலைஸ் பண்ண முடியாது அவங்களால. ஸோ அதனால நாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ட்ரெயின்ல மதிய ஹாரதியை ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ ஃபோக்கஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இது கம்ப்ளீட்டான ஒரு டிவோஷனல் யாத்ராவா இதை நம்ம அங்க இந்த இடத்துல அந்த பூஜை பண்ணும்பொழுது அவங்களுக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு ஆத்மார்த்தமான ஒரு யாத்திரையில நம்ம பங்கு கொண்டிருக்கோம்ன்ற ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே அவங்க ஃபுல்ஃபில் ஆயிடுவாங்க. இப்போ நம்ம ஷீரடி நம்ம போறோம்,
டைரக்டா ஷிரடிக்கு நம்ம வந்து டிராவல் பண்ண முடியாதுங்கிறதுனால எந்த ஸ்டேஷன்ல இறங்கி நீங்க அழைச்சிட்டு போறீங்க? இன்னைக்கு வந்து கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸலண்டா இருக்கு. ஸோ ஏர் பை ட்ரெயின் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமான வந்து இந்த ஷிரடியை வந்து இன்னைக்கு போய் பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான முறையில் ரயில் பயணம், விமான பயணம் சொல்லிட்டு நமக்கு பாபா அமைச்சு கொடுத்துருக்கிறாரு. ஸோ முதல்ல அவருக்கு நம்ம தேங்க் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும் பொழுது இன்னைக்கு நம்மளுடைய யாத்ரா வந்து எப்படி பார்த்தா 2 வழியில கூட்டிட்டு போகுது. ஒன்று டவுன் ஜங்ஷன் சொல்லுவாங்க, சென்னை டு டவுன் ஜங்ஷன். அந்த டவுன் ஜங்ஷன்ல இருந்து பை பஸ் 170 கிலோமீட்டர் வந்து ஷிரடி. அதே மாதிரி சென்னை டு புனேல இருந்து பார்த்தீங்கன்னா ஷிரடி வந்து 205 கிலோமீட்டர்ஸ் வந்து 205 கிலோமீட்டர் புனேல இருந்து ஷிரடிக்கு. ஸோ இந்த 2 வழித்தடங்கள்ல வந்து நம்ம கூட்டிட்டு போறோம். எந்த வழித்தடங்கள்ல கூட்டிட்டு போனாலும் நம்ம ட்ரெயின்ல இருந்து இறங்கின உடனே வந்து நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட், நம்மளுடைய பிரைவேட் டிரான்ஸ்போர்ட் வந்து நம்மளுடைய அந்த இடத்துல வந்து உங்களுக்காக பிக் பண்றதுக்காக ரெடியா இருக்கும். ஸோ அந்த வண்டியில தான் நம்ம வந்து போயிட்டு நம்ம ஷிரடியை வந்து அடையிறோம். இதுல இந்த பஸ்ஸோடைய கம்ஃபர்ட்னஸ் வந்து வயதானவர்களுக்கும் ஏற்ற விதத்துல இருக்குமா? 100% சார். நீங்க தாராளமா நீங்க வந்து என்னோட வீடியோஸ்லாம் பார்க்கலாம். முதல்ல நான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதே வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான். ஏன்னா ட்ரெயின் ஜேர்னின்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏறக்குறைய ஒரு 18-19 மணி நேரம் வந்து அவங்க ஜேர்னில இருக்காங்க. ஸோ அந்த ஜேர்னில இருக்கிறவங்கள மறுபடியும் நம்ம வந்து ஒரு கன்ஜஸ்டடான ஒரு வண்டியில கூட்டிட்டு போறதுக்கு பதிலாக ஒரு சொபிஸ்டிகேட்டடா வந்து ஒரு நல்ல ஒரு புஷ்பேக்கோட ஒரு நல்ல ஒரு வீடியோ கோச்சோட வந்து வண்டியை வந்து நாங்க வந்து தயார் நிலையில நாங்க வச்சிருக்கோம். ஏர் கண்டிஷன்டு பஸ்ஸா? இல்ல, ஏர் பஸ்ன்றதை விட அது வந்து இல்ல, ஏசி பஸ்ஸும் நான் ஏசி பஸ்ஸும் ரெண்டுமே இருக்கு. பட் அது வந்து ஏசியோட குவாலிட்டியில தான் பஸ் இருக்கும். பட் நம்ம பேக்கேஜ் வைஸ் நம்ம கொடுக்குற பேக்கேஜ் வைஸ்ல நம்ம வந்து அதை வந்து சூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து நம்ம கொடுக்குற பேக்கேஜ் காஸ்ட்ல வந்து அது நான் ஏசி பஸ் தான் நம்ம வந்து ஆப்ரேட் பண்ண முடியும்னா ஸோ நம்ம அந்த வந்து நம்ம ஆப்ரேட் பண்றோம். பட் பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி கம்ஃபர்டபுளா இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வெறும் ஷிரடி மட்டும் இல்லாம நீங்க நிறைய இடத்த நீங்க கவர் பண்றீங்க. அதுல குறிப்பா நம்ம வந்து ஷிரடி தர்ஷனுக்கு முன்னாடி என்னென்ன இடங்கள் கவர் பண்றீங்கிறது. ஷிரடியில இருந்து நம்ம ஷிரடி தர்ஷனம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வர புனே ஆன் த வேல வந்து பாத்தீங்கன்னா சனி சிங்னாப்பூர், மகாகணபதி, ரேணுகா மாதா டெம்பிள் இதெல்லாம் வந்து ஆன் த வேல இருக்கு. ஸோ ஒவ்வொரு ட்ரிப்லயும் வந்து ஒவ்வொரு விதமா தான் நம்ம வந்து கூட்டிட்டு போறோம். ஸோ இப்போ இந்த பல்கி ட்ரிப் வந்து பாத்தீங்கன்னா நான் எப்படி பண்ணோம்னா சென்னை டு புனே போனோம். புனேல இருந்து பஸ்ல ஏறின பிறகு அங்கிருந்து நம்ம தேவ்கட் தத்தாத்திரேய டெம்பிள் போனோம். இந்த தத்த அவதாரம் சொல்லுவாங்க, பிரம்மா விஷ்ணு சிவன். இந்த தத்த அவதாரம் இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா தேவ்கட்ல இருக்கக்கூடிய ஒரு தத்தாத்திரேயர் டெம்பிள். ஸோ அந்த தத்தாத்திரேய டெம்பிள் வந்து நிறைய பேர் லைக் பண்ணாங்க. ஸோ அதனால நாங்கள் வந்து அந்த டெம்பிளுக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்கேயே வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட் அங்கேயே கொடுத்துட்டு அங்கேயே வந்து பிரேக்ஃபாஸ்ட் ப்ளஸ் தர்ஷன் இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து ஷிரடிக்கு வந்து இந்த ட்ரிப், இந்த பல்லக்கி ட்ரிப்பை வந்து நாங்கள் கூட்டிட்டு வந்தோம். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேஸ் இருக்கு, நிறைய வழித்தடங்கள் இருக்கு. ஷிரடியில இருந்து நம்ம நாசிக் போகலாம், நாசிக் போயிட்டு புனே வரலாம். இந்த நாசிக் வந்து பார்த்தீங்கன்னா திரியம்பகேஸ்வரம்னு சொல்லுவாங்க. அது வந்து 10வது ஜோதிர்லிங்கம் சொல்லுவாங்க. இந்த 12 ஜோதிர்லிங்கத்தில் இது 10வது ஜோதிர்லிங்கம் இருக்கக்கூடிய இடம் வந்து திரியம்பகேஸ்வர். அதே மாதிரி சீதா குஃபான்னு சொல்லுவாங்க. ராவணன் வந்து சீதா தேவியை வந்து கடத்திட்டு போகும்பொழுது சீதாமா வந்து குகைக்குள்ள தஞ்சம் அடைஞ்ச இடம் வந்து ஒரு பஞ்சவட்டின்னு சொல்லுவாங்க. இந்த பஞ்சவட்டி வந்து நாசிக்ல இருக்கு. அதே மாதிரி அருணா, வருணா, கோதாவரி, திரிவேணி சங்கமம்னு சொல்லுவாங்க. இந்த 3 நதிகள் வந்து சங்கமாகக்கூடிய இடம் வந்து அந்த பஞ்சவட்டியில இருக்கக்கூடிய அந்த தீர்த்த சங்கமத்தை வந்து நம்ம பார்க்கலாம். சீதா குஃபா, அதுக்கப்புறம் கபாலீஸ்வரர் கோவில், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து சைட் சீயிங்ல ஒயிட் ராமா, பிளாக் ராமா இதெல்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் நாங்கள் வந்து காட்டிட்டு புனேக்கு வந்துருவோம். ஸோ இது எல்லாமே வந்து ஷிரடி ஆன்கோயிங்லேயே நீங்க வந்து இந்த இடம்லாம் கவர் பண்றீங்க. முக்கியமான ஒரு விஷயத்த நான் வந்து மிஸ் பண்ணிக்கிட்டே வரேன், அதை பத்தி கேட்குறேன். இப்போ இந்த ட்ரிப்ல வந்து ஃபுட்டை பொறுத்த அளவுக்கு எந்த அளவுக்கு நீங்க அஷூரன்ஸ் கொடுப்பீங்க, எந்த அளவுக்கு அது வந்து ஹைஜீனிக்காகவும் அவங்க மக்கள் விரும்பக்கூடிய வகையிலையும் இருக்கும்? சாப்பாடு வந்து நீங்க கேட்டீங்க, சாப்பாடு எப்படி நீங்க பிளான் பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்க. முழுக்க நம்மளுடைய யாத்ரால வந்து பாத்தீங்கன்னா சவுத் இந்தியன் ஃபுட்டு தான் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்குறோம். நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ ஒரு ஏஜ்டு பர்சன் வராங்க. அந்த ஏஜ்டு பர்சன் வரும்போது அவங்களுக்கு வந்து உடல் உபாதைகளுக்கு வந்து எந்த விதத்துலயும் வந்து அவங்க ஆளாகக்கூடாது. மெயின் வந்து ட்ரெயின் ஜேர்னி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய நம்ம ஒரு 20 ஹவர்ஸ்க்கு வந்து ட்ரெயின் ஜேர்னி பண்ணுறோம். ஸோ அந்த ஜேர்னி பண்ணிவிட்டு அவங்க வந்து ரூமில் வந்த பிறகு அவங்களுக்கு வந்து ஒரு அசௌகரியமாக, அதாவது இந்த ஃபுட்டு விதத்தில் எந்த விதத்தில் வந்து அசௌகரியத்தை கொடுக்கக்கூடாது. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ட்ரிப்பு வந்து நாங்கள் ரீச் ஆன பிறகு ஷிரடியில்
ரீச் ஆன பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மோரோவர் சவுத் இந்தியன் ஃபுட்டே நான் வந்து ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறோம். நிறைய இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். பஃபெட் தான் நாங்கள் ரெடி பண்ணுறது. அதாவது இந்த நம்ம அகாமடேஷன் கொடுத்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பஃபெட் தான் நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணுறோம். ஸோ அந்த அரேஞ்ச் பண்ணுறப்போ பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து நம்ம ஊர் தமிழ் இட்லி சாம்பார்லேருந்து ஆரம்பித்து மெதுவடையில் ஆரம்பித்து அந்த மாதிரி ஒரு பூரி சென்னா மசாலா இந்த மாதிரி ஒரு ஃபுட்டை வந்து ரெஃபர் பண்ணுறோம் அதில். ஸோ அவங்க சாப்பிட்ட பிறகு அவங்க ஃபுல்ஃபில் ஆயிடுறாங்க. ஏன்னா ஒரு மகாராஷ்டிராவில் ஒரு மராட்டி இருக்கிற இடத்துல வந்து நம்மளுடைய தமிழ் ஃபுட்டை கொடுக்கும் பொழுது அவங்க வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க. நிறைய ஏஜ்டு பர்சன்லாம் வந்து கையை பிடிச்சி தேங்க் பண்ணுவாங்க. நிறைய ஃபேமிலிஸ்லாம் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. சார் ஓகே சார் நைஸ், இந்த ஃபுட்டு வந்து எங்களுக்கு ஸ்டார்டிங்கே வந்து நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. நீங்களும் வந்து வீடியோவில் பார்க்கலாம் அதெல்லாம். கரெக்ட்.